విచ్చేసిన యావత్ వైగానిక మహావిద్వ పండితులకి విద్యార్థులకి అందరికీ శ్రీ లక్ష్మీనరసింహస్వామి అదేవిధంగా శ్రీనివాస స్వామి వారి యొక్క పరిపూర్ణ అనుగ్రహం, శ్రీయంచరబాబు శ్రీ రంగనాథ యతీంద్ర మహాదేశిగల్ అస్మదాచార్య వారి యొక్క పరిపూర్ణ అనుగ్రహం లభించి ఈ ఒక్క సభ అనేది వర్ధదాం అభివర్ధదాం అని పైన ఇంకా స్వామివారు శతాభిషేకం వరకు కొనసాగాలని చెప్పి ఆ నృసింహస్వామి వారి యొక్క దివ్య చరణారవిందంలో ప్రార్థించి సంతాన సంపదం లక్ష్మి ఆయురారోగ్యపూర్వికాం శ్రీ నృసింహ పదధ్వందో దద్యాత్ అత్యంత వైభవాత్ అని చెప్పినట్టు శ్రీమదే శ్రీవంచరబాబు శ్రీ రంగనాథ యతీంద్ర మహాదేశికాయ నమః. ఇంకా ఈ ఒక్క కార్యక్రమం తర్వాత ఫోటో షూట్ అని అందరూ నిలబడి ఒక ఫోటో తీసుకునేది ఉంది. ఈ ఒక్క కార్యక్రమాలు మనకు అనగా ఇంకొక 2 నెలల తర్వాత ఈరోజు జరిగిన కార్యక్రమం శ్రీ నృసింహప్రియ యూట్యూబ్ ఛానల్లో ప్రతి ఒక్కరూ తిలకించవచ్చు. అందరు చూసుకొని లక్ష్మీ నరసింహస్వామి ఈ సభకు విద్యార్థులుగా దండిగా మంది ఇచ్చేసినారు కనుక వారి అందరికీ స్వామివారి యొక్క పరిపూర్ణ అనుగ్రహంతో వారి ఉచ్చస్థాయికి వచ్చి ఈ ఒక సభలో అధికారులు పలుకోవాలని చెప్పి స్వామివారు ఆశిస్తున్నారు. వారందరికీ నరసింహస్వామి వారి కటాక్షం. ఓం స్వస్తి ప్రజాభ్య పరిపాలయంతాం న్యాయేన మార్గేణ మహిమహీషాః. ఓం బ్రాహ్మణేభ్యః శుభమస్తు నిత్యం. లోకాః సమస్తాః సుఖినో భవంతు. లక్ష్మీ చ హృదయాంభోతి చంద్రాయ నఘమూర్తయే తేనోపదిష్ట నిగమశీర్షశాస్త్రాయ మంగళం. వైకుంఠపతినా భూమ్యాం అర్చారూపస్య చ ఆత్మనః ఆరాధనే నియుక్తాయ హరిభక్తాయ మంగళం. భృగ్వద్రికాశ్యపాదీనాం శేషారాధన పద్ధతి సమ్యగత్యా భజామాస తస్మై ధ్యేయాయ మంగళం. శ్రవణే శ్రావణే శుక్ల పౌర్ణమ్యామిందువాసరే పుణ్యం శ్రీనైమిషారణ్యం అలం చక్రేస్తు మంగళం. వరదాభయహస్తాద్య త్రిదండాంబుజధారిణే క్రీటహారకేయూరభూషితాయాస్తు మంగళం. శ్రీవేంకటేశవృషభాద్రీశరంగేశ్వరాదిమాన్ శిష్యైరారాధయామాస తస్మై శ్రేష్ఠాయ మంగళం. ససూత్రేణ రమాభూత్ రమాభర్దుః విధారారాధన పద్ధతి లోకానుజ్జీవయామాస తస్మై ప్రాజ్ఞాయ మంగళం. యకృతం వెంకటార్యేణ విఖనో మునిమంగళం. ఆశాస్తే నిధనం స్వాపి భవేన్మంగళభాజనం. లక్ష్మీవల్లభ సంకల్ప వల్లభాయ మహాత్మనే శ్రీమద్విఘ్నదే భూయాన్ నిత్యశ్రీ நித்யமங்கலம். ஐசிங்க திருவடிக்காடி உங்களுடைய பிரணாமங்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்பொழுது இந்த வைகானச ட்ரஸ்ட்டுன்னு இங்கே இருக்குது வைகானச ஆசிரமத்தில். அவர் இந்த லக்ஷ்மி விசிஷ்டாத்வைத பாஷ்யங்கிற புக்கு போட்டிருக்கார். அது சம்பந்தமாக இருக்கக்கூடிய நிறைய புஸ்தகமும் போட்டிருக்கார். அதெல்லாம் ஐசிங்கருக்கு சமர்ப்பணம் பண்ணுறது. நேற்று லக்ஷ்மி விசிஷ்டாத்வைத நமஸ்தரசே. ஸ்ரீமத் அழகேசங்கருடைய சப்ததி மகோத்சவாங்கமாக இருக்கக்கூடிய இந்த மாதம் வித்வத் சபா அப்படிங்கிறதுல இந்த மாதம் ஸ்ரீ வைகானசபா பகவத் சாஸ்திரத்தை பற்றி இங்கே வந்திருந்த அத்தனை மகான்களுக்கும் மடத்தினுடைய சார்பாக அடியவங்களுடைய கிருத்தஜதையை நிவேதனம் பண்ணுறோம். ஸ்ரீமத் அழகேசங்கருடைய சப்ததி மகோத்சவங்கிறது ஆனி மாதம் மக நட்சத்திர ஸ்ரீரங்கத்தில் இன்னும் ரொம்ப விமர்சையாக நடக்கிறது. அதுக்கு எல்லா வித்வான்களும் அவசியம் அங்கே அன்வயிச்சுக்கணும். அதில் அங்கே இன்னும் விசேஷமாக பாராயணங்கள்லாம் பண்ணுறது. ஸ்ரீமத் இதில் இன்னும் விசேஷமாக இதானியம் ஐஷிங்கர் முன்னெல்லாம் மடத்தில் சதஸ்ன்னு இருக்கிற போது வருஷத்தில் ஒரு சதஸ்ஸு நடக்கணும். அநேகமாக அது ஸ்ரீபாஷ்யத்தை சதஸ்ஸு தான் இருக்கும். ஆனால் ஐஷிங்கர் எல்லா சாஸ்திரங்கள்லேயும்
இது நடக்கணும். ஸ்ரீபாஷ்யம் மட்டும் இல்லை, மற்ற சாஸ்திரங்கள், அதுவும் குறிப்பாக இன்னொன்று ஐஷங்கருக்கு ஒரு பெரிய அபிலாஷை என்னென்னா, தர்மசாஸ்திரத்தில் ஒரு பெரிய சபை நடத்தணும் அப்படின்றது ஐஷங்கருக்கு திருவுள்ளம். ஏன்னா அந்த சபை இப்போல்லாம் எங்கேயுமே ஏன்னா தர்மசாஸ்திரம் சொல்கிறவாளும் கிடையாது. ரொம்ப விசேஷமாக ஐஷங்கருக்கு அந்த பரிச்சயம் உண்டு. இப்போ நம்ம சம்பிரதாயம்னா கிடையாது, எந்த சம்பிரதாயத்துக்காரால கேட்டாலும் ஐஷங்கரை பற்றி ஸ்லாகிச்சு சொல்கிற ஒரே விஷயம், தர்மசாஸ்திரத்தில் ஐஷங்கர் நிஷ்ணாதர் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். அந்த தர்மசாஸ்திர சபையும் நடத்துகிறோம். ஏன்னா தர்மசாஸ்திரம்னு எடுத்துட்டா எல்லாம் இப்போ ஆபஸ்தம்பர், போதாயனர், ஆஸ்வலாயனர், இன்னும் எத்தனையோ பேர், திராஹ்யாயனர், வைகானசம் எல்லாருமே இருக்கா. அந்த சபை இன்னும் விசேஷமாக இருக்கும். அந்த சபையும் கூடிய சீக்கிரம் நடக்கும். அதுலேயே எல்லா வித்வான்களும் அன்வயிச்சுக்கணும். இதே மாதிரி இந்த சாஸ்திர பிரவச்சனம் அப்படிங்கிறது மேலே மேலே விருத்தியாகணும். இதுக்கு மகான்களுடைய அனுகிரகமும் மாலோலனுடைய அனுகிரகம் இருக்கணுன்றதாக பிரார்த்திச்சுட்டு ஒவ்வொரு சாஸ்திரங்கள்லேயும் எவ்வளவு விஷயம் இருக்குங்கிறது நம்மால் பூரா அறிய முடியாது. ஏன்னா அது அறிய முடியாதது. அப்பேற்பட்ட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு சாஸ்திரத்திலையும் ஒவ்வொரு விஷயங்களை ரொம்ப விசேஷமாக நன்னாக சொல்கிறார். அதில் வைகானச சாஸ்திரத்தில் வைகானசமானது வேதோக்தமான சூத்திரம். அது ஷட் சூத்திரம். எதிர்வேதத்தில் கிருஷ்ண எதிர்வேதத்தில் ஷட் சூத்திரம் சொல்லியிருக்காங்க. இந்த ஷட் சூத்திரத்தில் போதாயனம், ஆபஸ்தம்பம், வைகானசம், சத்யாஷாடம், காத்தியாயனம், பாரத்வாஜம் அப்படின்னு 6 சூத்திரம் சொல்லியிருக்கார். அதில் வைகானச சூத்திரமும் ஒன்றும். இந்த வைகானச சூத்திரத்தை எல்லா விதமான, அதாவது ஒரு காரியங்களில் எப்படியெல்லாம் பண்ணணுங்கிறதுக்கு, எப்படியெல்லாம் நடக்க போகும் அப்படிங்கிறதெல்லாம் அறிஞ்சு ரொம்ப நன்னாக சொல்லியிருக்கார் விகனசமுனி. அந்த இதில் அதனால் அந்த சாஸ்திரத்தில் தான் இப்போ நாம் லோகத்தில் அன்றைக்கி சொன்ன இது கூட சொல்கிறோம். புரோடா விவாகம், கல்யாணம், இது ரிதுவாகி கல்யாணம் பண்ணுறதுக்கு சாஸ்திரத்தில் இது பொதுவாக தர்மசாஸ்திரத்தில் புரோடா விவாகத்துக்கு தோஷம் சொல்கிறார். ஆனால் வைகானசர் என்ன பண்ணிருக்கார், புரோடா விவாகத்தை ஏற்றுண்டு அதுக்கு பிராயசித்தமும் சொல்லியிருக்கார். என்ன இப்படி பண்ணணும்னா 1008 ஆவர்த்தி நாராயண காயத்ரினால் 1008 108 தரையோ பண்ணிவிட்டு விவாகம் பண்ணிவிட்டால் அந்த தோஷமானது போகிறது அப்படின்னு சொல்லுது. இது மாதிரி பல விஷயங்கள் ஆபஸ்தம்பத்தில், இது வைகானசத்தில் ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கார். அதில் உள்ள புகுந்து பார்த்தா தான் அதனுடைய விஷயங்கள்லாம் நல்லா தெரியும். அதில் தெரிஞ்சவாள் இந்த வார்த்தை நாம் சொல்லலாமோ சொல்லக்கூடாதோ தெரியாது, ஆனால் கூட சொல்லணும். அதில் விஷயம் தெரிஞ்சவாள் வர வர ரொம்ப குறைச்சல். ஒரு நன்னா உருவான ஒரு எப்படி சூத்திரத்தில் சொல்கிறாளோ அப்படிப்பட்ட திருவாராதனம் பண்ணுறவாளே கூட ரொம்ப குறைச்சலாக இருக்கிறது. அர்த்தமாயிருந்தா அர்த்தமாக இருக்குது. அந்த மாதிரி இல்லாத அதனுடைய இதை நன்னா தெரிஞ்சுட்டு நன்னா பண்ணணும். அதில் எல்லா விஷயங்களும் சொல்லிருக்காரு. கல்பசூத்திரத்துலேயும் கிருஷ்ணசூத்திர ஸ்மார்த்த சூத்திரத்துலேயும் கூட எல்லா விஷயங்களும் சில விஷயங்கள்லாம் அபூர்வமானது அவர் சொல்லிக் கொடுத்துருக்கார். அதை ஏதோ நிருசிம்மனுடைய திருவுள்ளம், மாலவனுடைய திருவுள்ளம் இருந்தால் தான் எந்த ஒரு காரியமும் நடக்கும். அந்த மாதிரி மாலவனுடைய திருவுள்ளத்தினால இன்றைக்கி 2 நாளாக இந்த பகவத் சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய வைகானச ஆகமத்தை பற்றி சொன்னவாள் எல்லாருமே நன்னா நன்னா அதனுடைய எந்த விஷயம் சொன்னாலும் அந்த விஷயத்தை நன்னா சொல்லணும் அப்படிங்கிறதாக நன்னா பரிசிரமப்பட்டு பார்த்துன்னு சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷத்தை தெரிவிக்கணும். நாம் ஏதோ கூட்டி ஏதோ ஒரு ரூபா 2 ரூபா கொடுக்குறோம். இதெல்லாம் இது ரூபாய்க்கோசரம் இல்லை. ஒரு 4 பேரை கூட்டு அவளுடைய வித்வத்தை வெளியில் தெரிய முடியுமா பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அபிப்பிராயம். அதுக்கு எல்லோரும் ஒத்துழைச்சி ரொம்ப நன்னா பண்ணி கொடுத்தா
இதுக்கு எல்லாத்தையும் கூட்டி ஏற்பாடு பண்ணுறதுக்கு உத்தரவுன்னா அந்த முத்து பட்டாச்சார் அவர் தான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்து இல்லை மனுஷால ஏற்பாடு பண்ணி இவாளை வர சொல்லலாம் அவள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி வர சொல்லி நன்னா நடத்தி கொடுத்துருக்கார். அது ரொம்ப சந்தோஷம் தான் படணும். இந்த மாதிரி இருக்கிறதுல இது மேலும் மேலும் இன்னும் அபிவிருத்தியாகி ஒருத்தர் ஒவ்வொரு வித்தியார்த்திகளுமே இன்னொரு 10 பேரை தயார் பண்ண முடியுமா, எம்பெருமான் திருவேங்கடமுடையான் அனுகிரகம் பண்ண முடியுமாக మంగళాశాసనం అంటాం నారాయణ. అర్థమైందా? అర్థమైంది, బాగా అర్థమైంది స్వామి. చాలా అందరికీ అర్థమైంది. మీ ఆత్మీయమైన గొప్ప మహాసంకల్పం ఆడంబరాలు డాంబికాలు లేకుండా అదే పరమాత్ముడి కృపతోటి అధికారులు ఇవి లేకుండా ఇలాంటి సహృదయమైన సంకల్పం పరమాత్ముడు మీలో ప్రవేశించి సాక్షాత్ నృసింహుడు మీ ద్వారా ఈ సాంప్రదాయాన్ని వైఖాన శాస్త్రాన్ని అభివృద్ధికి మహదాశీర్వచనం మీరు ఇచ్చారు. ఇది ఉత్తరోత్తరంగా మీరు చెప్పినట్టుగా విశ్వాసం మాకందరికీ పరిపూర్ణంగా కలిగింది. చాలా సంతోషం సార్. ధన్యవాదాలు. వేదాంతదేశేంద్రకటాక్షలబ్ధత్రయంతసారమణవత్యగుణం పురాగ్రియం నారాయణాతి